அது 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 ஆக்சுவலாக பர்சனல் பிராண்டிங்கே கிடையாது. ஓகே, பர்சனல் பிராண்டிங்கோட டெஃபினிஷனே வேறு. ரைட். பர்சனல் பிராண்டிங் பெரும்பாலான மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா மூஞ்சி காமிச்சிட்டே இருந்தால் அதுக்கு பேர் பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு. பர்சனல் பிராண்டிங்கிற டேர்முக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சுவலாக மாறும். கருத்துக்கள், அந்த டெர்மினாலஜி, அந்த அந்த டெஃபினிஷன் மாறும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு நான் டெஃபினிஷன் எனக்கு வேறையாக இருக்கும், உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். நல்லவர் அப்படிங்கன்னா யாரை நல்லவர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லையா? அதே மாதிரி பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஆளாளுக்கு வேறு வேறு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கலாம். பட் என்னோட பர்சனல் டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது இஸ் நாட் என்டர்டெயின் பண்ணுறது. ஓகே, என்டர்டெயின் பண்ணுறது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸை எப்போ பார்த்தாலும் காமிச்சிட்டே இருக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அது ஆக்சுவலாக பர்சனல் பிராண்டிங் கிடையாது. வேல்யூ ஆட் பண்ணுறது தான் வந்து பர்சனல் பிராண்டிங். பெரும்பாலான மக்கள் வந்து அது எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புள், அவங்க சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன், பிஸ்னஸ்க்காக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த 3 விதத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 விதமாக யூஸ் பண்ணலாம். த ஃபஸ்ட்டு கேட்டகரி அபவுட். அபவுட் அப்படின்னா என்னை பற்றி, என் ப்ராடக்டை பற்றி, என்னோட பிஸ்னஸை பற்றி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, எல்லாத்தையும் என்னை பற்றி பேசுகிறது இஸ் அபவுட். அபவுட்டை வந்து நம்ம பேசும்போது, அபவுட்டை பற்றி நம்ம சொல்லும்போது மக்கள் என்ன அவங்க மைண்டுக்குள்ளே வரும்னு நான் சொல்கிறேன். விச் இஸ் ஸோ வாட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து மைண்டுக்குள்ளே வரும், அவங்க மைண்டுக்குள்ளே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரைட். எனக்கு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ வாட், உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட். நான் வந்து இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பெரிய ஆள், நான் தமிழ்நாட்டிலே பெரிய ஆள், நான் வந்து இந்தியாவிலே பெரிய ஆளுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எங்கேயோ எவ்வளவோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன அப்படின்னு மைண்டுக்குள்ளே அப்படி தானே தோணும் இல்லையா? ஸோ நம்ம அபவுட் அப்படிங்கிறது எதை பற்றி நம்ம பேசினாலும் ஸோ வாட் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே வரும், மக்கள் மைண்டுக்குள்ளே, ரைட். ஸோ வாட்டுன்னு வராமல் அது வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னா அது வேல்யூவாக தான் இருக்கணும். அப்படி வேல்யூவாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாருங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உண்டான கண்டென்ட் கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக ரீச் ஆகும். எல்லோருமே என்னோடய ஆடியன்ஸ்னு சொல்லி நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது யாருக்குமே ரீச் ஆகாமல் போகிறது கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ரைட். ஸோ ஆக்சுவலாக பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட பிராண்டிங்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன் ஆஃப் மை மென்டார் வந்து அடிக்கடி சொல்லுவார், தரம் இல்லாத பொழுது விளம்பரம் செய்தால் நீ தரங்கட்டவன் என்று நீயே விளம்பரம் செய்வதாக பொருள் அப்படின்னு சொல்லுவார், ரைட். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ண ஒரு விஷயம். ஸோ பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. அதுவும் போக பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டூல். அது ஒரு டூல்னு சொல்கிறத விட வெஹிக்கிள், ஒரு வாகனம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுது, நம்ம வந்து கொஞ்சம் லைங்காக இருக்கும்னு எப்போ தோணுதோ அப்போ ஒரு அருமையான ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அதில் ஏறி வந்தோம்னா அதே அளவுக்கு ஸ்பீடாக ஓடும் தானே. அப்போது அந்த வெஹிக்கிள், அந்த குதிரை தான் வந்து பர்சனல் பிராண்டிங். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எஸ்பெஷலி இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் பர்சனல் பிராண்டிங்கை வந்து அழகாக யூஸ் பண்ணோம்னா, அந்த டூலை பயன்படுத்தணும்னா, எஃபெக்டிவாக பயன்படுத்தணும்னா அவங்க வந்து மார்க்கெட் லீடராக டாப் 20% ஆஃப் த மார்க்கெட் லீடர், அவங்களோட துறையில் டாப் 20% மாறுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இஸ் த பர்சனல் பிராண்டிங். அது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம்னா, ஆல்ரெடி சொன்ன பர்சனல் பிராண்டிங்க்கு பர்சனல் வேல்யூ ரொம்ப முக்கியம். பர்சனல் வேல்யூ அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் பார்க்குற, அதனால தான் பர்சனல் வேல்யூக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாரிட்டியாக பார்க்குறோம். ஏன்னா பிஸ்னஸில் அப்சல்யூட் கிளாரிட்டி இல்லாமல் பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான். கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. கிளாரிட்டி இருக்கிற யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம், ஆனால் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருக்கிறவங்களால மட்டுமே பிஸ்னஸில் ஜெயிக்க முடியணும்னு புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஏன்னா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருந்தால் தான் அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்டாஃபுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். நம்மளுக்கே கிளாரிட்டி லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாஃப்ஸுக்கு கிளாரிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கலைன்னா அவங்க கிளைண்ட்ஸுக்கிட்ட வந்து அணுகுமுறை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, ரைட். அப்போது கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி தான் ஃபஸ்ட்டு பேஸ் ஃபவுண்டேஷன், அதுதான் விதை மாதிரி. அந்த விதைக்கு வந்து வேறு மாதிரி இருக்கிறது இந்த கல்ச்சர். நம்ம பிஸ்னஸில் கல்ச்சர் செட் பண்ணணும். அந்த கல்ச்சர் செட் பண்ணால் அதுக்கப்புறம்
அது வந்து பிளான்ட் ஆகி ஸ்டெம்மாக ஆகிறது வந்து அந்த தண்டு பகுதி தான் வந்து சிஸ்டம். பிஸ்னஸில் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கும். இதெல்லாம் தான் பர்சனல் வேல்யூ வந்து பிஸ்னஸோட வேல்யூவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விஷயங்கள். அப்படி அந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது தான் பர்சனல் பிராண்டிங் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுற விஷயம். நான் நிறையா பார்த்துருக்கேன், ரைட்? ஸோ பார்த்ததுலேயும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் உணர்ந்ததுலேயும் என் மென்டார்ஸ்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயத்துலேருந்தும் எனக்கு புரிஞ்ச உணர்ந்த விஷயங்கள்லேருந்து நான் சொல்கிறேன், பர்சனல் பிராண்டிங் இஸ் அ ஹையஸ்ட், அதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. அதை வந்து நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம 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 துறையில் ராஜாவா கிங்காக இருக்கமா இல்லையாங்கிறது வந்து அது இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் உங்களை விட பெட்டராக ரொம்ப வருஷமாக பண்ணுறவங்க, அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த துறையில் ராஜான்னு வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் உங்களோட பிஸ்னஸ் பற்றின நிறைய அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை உங்களோட கஸ்டமர்ஸ், அதாவது டார்கெட் ஆடியன்ஸுக்கு, எஸ்பெஷலி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு வேல்யூவாக நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க மைண்டுக்குள்ளே ஸோ வாட் அப்படிங்கிறது வராமல் அவங்க வேல்யூவை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துறையில் நீங்கள் தான் ராஜாங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் தான் நிறைய வேல்யூ அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தேவை வேல்யூ தான். அண்ட் யார் வேல்யூ கொடுக்குறாங்களோ அவங்க தானே இது. அந்த காலத்தில் ராஜா இருந்தாங்கன்னா ராஜா என்ன பண்ணாங்க? மக்களை பாதுகாக்கிறது, மக்களுக்கு கேர் பண்ணிக்கிறவங்க தானே ராஜா. அப்போது நம்ம துறையில் நம்ம வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை கேர் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபீல்டில் நம்ம தான் ராஜா, ரைட்? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கட்டும், அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கேர் பண்ணிக்கலின்னா, இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்கன்னு அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ் த கேர். அப்போது கேருங்கிறது வேல்யூவை நம்ம கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கு தேவையான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கும்போது அவங்க டெஃபினட்டாக அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிற வீடியோ நான் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ரைட்? அது நான் போய் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. பொதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நமக்கு போய்ட்டு இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேல்யூ இருந்தால் அவங்க பண்ண போகிறாங்க, வேல்யூ இல்லைன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியோ லைக் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம கெஞ்சி கேட்குறதுனால அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து லாங் டேர்மில் எஃபெக்டிவாக இருக்க போகிறது கிடையாது, ரைட்? ஸோ தட்ஸ் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த அபவுட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன். இந்த செகண்ட் பாயிண்ட்டை வந்து இஸ் த ஆஃபர். ஆஃபருங்கிற ஆஃபர் கேம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நல்லா அது ஒரு காலத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ஆஃபரை வச்செல்லாம் நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது. ஆஃபரை எல்லாருமே சுதாரிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆஃபரை வச்செல்லாம் பெருசாக இது பண்ண முடியாது, ரைட்? அப்படியே பண்ணாலும் ஷார்ட் டேர்ம் கேமாக இருக்கும். ப்ரைஸை வச்சு விளையாடுற கேம் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியாது. வேல்யூ வச்சு விளையாடுற கேம் தான் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியும், ரைட்? ஸோ சர்வைவலுக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம் ப்ரைஸ் வச்சு நம்ம விளையாடுறது. ப்ரைஸ் கம்மிங்கிறத விட வேல்யூ அதிகம்னு சொல்கிறது தான் பீப்புள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஏன்னா நம்மளும் அப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ், நம்ம ஒரு சொல்யூஷனுக்காக யாராச்சும் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் அதே தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? நான் காசு கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80%ஆச்சும் எனக்கு வந்து கேர் பண்ணி எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. அப்போது நம்ம எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோமோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம துறையில் மார்க்கெட் லீடராக மாறிடுவோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபர் நம்ம விளையாடுறது வந்து எப்படி நம்ம ஆஃபரை வந்து கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆஃபரை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வேல்யூ ஆஃபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட பெரிய வேல்யூவெல்லாம் கிடையாது, அதனால் ஆஃபரை முன்னாடி வச்சு மறைச்சி ஃபஸ்ட்டு ஆஃபரை மட்டும் பார்த்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிருங்க, என்கிட்ட வேல்யூ இல்லைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆஃபரை வச்சு விளையாடுவாங்க. இது ஷார்ட் டேர்ம் தான் ஒர்க் ஆகும், லாங் டேர்மில் ஒர்க் ஆகாது, ரைட்? இந்த மாதிரி ஆஃபரை வச்சு மட்டுமே வேல்யூ இல்லாமல் ஒருத்தருங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே பயத்தோடையே ஒர்க் பண்ணுற மாதிரி, பயத்தோடையே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சின்னதாக நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எப்போ பார்த்தாலும்
நமக்கு பயமாகவே இருக்கும் இல்லையா, அஸ்திவாரம் சரியில்லைன்னா. அப்போ எப்படி சார் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா, வேல்யூவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஆஃபரை பின்னாடி வச்சோன்னா அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். வேல்யூவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஆஃபரை நம்ம கொடுத்தோன்னா, ஆக்சுவலாக நம்ம ஆஃபர் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வேல்யூவை கொடுத்துட்டு ஆஃபரை பின்னாடி விற்கும்போது அந்த கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் அந்த பையிங் டெசிஷன் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு அவங்க வந்து டிசைட் பண்ணலின்னா அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வரணும். கில்ட்டினஸ்னால் ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வாங்காமல் போகிறோம், நல்ல ஆஃபரில் வந்து நம்ம வாங்காமல் போகிறோங்கிற குற்ற உணர்ச்சி எப்போ க்ரியேட் ஆகுதோ அங்கே தான் சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு ஆஃபரை முன்னாடி வச்சோம்னா அது வந்து லாங் டேர்ம் கேம் கிடையாது. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் த தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டு கூட ஓகே, அபவுட்டை பற்றி சொன்னாலும் கூட ஓகே, ஆஃபரை பற்றி சொன்னாலும் கூட ஓகே. இந்த தேர்ட் இருக்கு, அது கொடுமையான விஷயம், விச் இஸ் விஷஸ். எதையாச்சும் ஒன்று போட்டு விஷஸ் இதுக்கு அந்த விஷஸ், அந்த விஷஸ், இந்த விஷஸ், ஏதோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் விஷஸ். ஏன்னா 365 நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும், நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். இது வந்து இந்த டே வந்து இந்த டேக்கு இம்பார்ட்டண்ட், இந்த ஸ்பெஷல் டே, அந்த ஸ்பெஷல் டேவை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஸ்பெஷல் டேவை நினைவுபடுத்தி என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறோம்? அது வந்து என்ன சொல்கிறது, என்கேஜ்மெண்ட்டும் கிடையாது, வேல்யூ ஆடிங்கும் கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரெசன்ஸை வந்து காமிக்கிறது தான். நான் இருக்கேன்னு காமிச்சிக்கிறது. ஓகே, அது சம் எக்ஸ்டென்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் எப்போவுமே அதுவே பண்ணிட்டு இருந்தோம்னா அது லாங் டேர்மில் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, ரைட்? அப்போது பெரும்பாலான மக்கள் விஷஸ், அதாவது நம்ம ஒரு தீபாவளி பொங்கலோ ஏதோ இன்னும் ஒரு பெரிய மேஜரான ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குரூப் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் நிறையா இது வரும். ஏதோ ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டில் வெறும் லோகோவும் நம்ம பேரை மட்டும் போட்டு அனுப்பிச்சிடுவோம். ஏதோ அதில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணி உட்காந்து யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்ச மாதிரி அந்த விஷயத்தை அனுப்புவோம், ரைட்? யாரோ அனுப்பிச்சதுலேருந்து நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பேரை போட்டு அனுப்பிச்சது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்மகிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து வெறும் பேப்பரை மட்டும் மாற்றி நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ரைட்? அது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட். அண்ட் என்ன சொல்கிறது, அது லாங் டேர்மில் ஒர்க்கும் ஆகாது. விஷஸ் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைசியாக யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை மெசேஜ் வந்துச்சு. அது வரும்போதே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடே பண்ண மாட்டீங்க. அது ஒரு இமேஜாக இருக்கும், அது யார்கிட்டருந்து வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இமேஜாக இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணால் தான் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியும். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நான் வந்து மோஸ்ட்லி அதில் டவுன்லோடே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் அதில் வந்து ஏதாச்சும் விஷஸ் தான் இருக்கும்னு. யார் அனுப்பிச்சிருக்காங்க, ஓகே விஷயம் அனுப்பிச்சிருக்கீங்களா, நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். நான் இந்த ஃபார்வேர்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் டைப் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர்னு டைப் பண்ணி அவங்க பேரை போட்டு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் நான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், விஷ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். பெஸ்ட்டு விஷ் கால் பண்ணி பேசுகிறது, அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணி பேரை டைப் பண்ணி நம்ம அனுப்பலாம். ஸோ தட் நான் பர்சனலைஸ்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொல்லி அதை விட்டுட்டு அது அந்த ஃபார்வேர்டு அனுப்புறது வந்து எல்லோரும் அனுப்புகிறாங்க நானும் அனுப்புகிறேங்கிற மாதிரி ஆகிடுச்சு. பட் அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ அபவுட்டும் ஒர்க் ஆகாது. சரி, அபவுட்டும் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும், பட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. ஆஃபரும் எஃபெக்டிவும் கிடையாது, அப்புறம் விஷஸும் எஃபெக்டிவாக இருக்காது. அப்புறம் நான் என்ன தான் சார் கண்டென்ட்டை போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மேஜர். ஸோ அதுதான் இங்கே மோஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், விச் இஸ் வேல்யூ. நம்மளோட ஃபீல்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஃபீல்டில் நம்ம வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு கொடுக்கறது தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அண்டு இதை கொடுக்குறதுல எத்தனை வகைகள் இருக்குங்கிறது, நிறையா வகைகள் இருக்குது. பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா இருக்குது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டு வேணால் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வேணால் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். த ஃபஸ்ட்டு திங் இஸ் த எய்டா மாடல். AIDA எய்டா மாடல் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரைட்? ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். AIDA எய்டா மாடல். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ChatGPT எடுத்துக்கிங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் தாஜ்மஹாலை வச்சு இப்போ என்னோடய ப்ராடக்ட், என்னோடய சர்வீஸ் இருக்குது. என்னோடய சர்வீஸும் இந்த தாஜ்மஹாலை ரிலேட் பண்ணி எய்டா மாடல் யூஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கண்டென்ட் கொடுன்னு அழகாக கொடுத்துரும், ரைட்? எய்டா மாடல் AIDA இது வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல். AIDA அப்படின்னா A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இது அட்ராக்ட் அல்லது அக்வயரிங் பீப்புள், அட்ராக்டிங் பீப்புள், அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது, எது வேணாலும் சொல்லலாம். அட்டென்ஷன் கிராபிங். நீங்கள் 1 மினிட் வீடியோ போடுறீங்களா, அட்லீஸ்ட் 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ணால் தான் அடுத்தது லிசன் பண்ணுவாங்க, ரைட்? அப்போது அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல முடியுங்கிறத நம்ம
டிஃபைன் பண்ணதான் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்ராக்ட். அண்டு அடுத்து ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ தான் தே வில் கண்டினியூ. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆவலை தூண்டுற மாதிரி டிசையர், டி ஃபார் டிசையர், ஆவலை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு அடுத்த விஷயம் இஸ் த ஆக்ஷன் டேக்கிங். இதனால் நீங்கள் என்னோடய வெபினார் அட்டன் பண்ணுங்கள், அல்லது என்னோடய ப்ராடக்ட் நீங்கள் பாருங்கள், அல்லது என்னோடய வெப்சைட்டை பாருங்கள், அல்லது என்னோடய வெப்சைட் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் கால் டு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா தட் இஸ் ஆக்ஷன், ரைட்? என்ன ஆக்ஷன் எடுக்க விரும்பணும், நம்ம ஏதாவது லேண்டிங் பேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோன்னா யூ கேன் கிவ் த லிங்க், அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அட்ராக்ட், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்டு டிசையர் க்ரியேட் பண்ணி தென் வி கேன் க்ரியேட் தட் ஆக்ஷன் டேக்கிங். ஸோ திஸ் இஸ் த எய்டா மாடல். இதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்டு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். இஃப் யூ கிரியேட் அ 1 minute வீடியோ யூஸிங் எய்டா மாடல், அது வந்து மோர் தென் 80% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. அண்டு செகண்ட் மாடல் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற ஒரு மாடல் வந்து இந்த ஸ்டோரி மெத்தட். ஸ்டோரி நம்ம சொல்லும்போது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வென் ஐ வாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வென் ஐ வாஸ், இப்போது நான் இப்போ இருக்கும்போது இந்த இடத்துல அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அந்த தீம் மட்டும் சொல்கிறேன். வென் ஐ வாஸ் அப்படின்னு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண சொல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வென் ஐ வாஸ் அப்போனா ஏதோ ஸ்டோரி சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க லிசன் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு ஸோ ஐ பிலீவ் தட், த செகண்ட் திங் இஸ் த ஸோ ஐ பிலீவ் தட். ஸோ இதனால தான் நான் நம்புகிற விஷயம் இது அப்படின்னு நீங்கள் சொல்லி, ஹலோ ஐ எம் கார்த்திகேயன் அண்ட் ஐ எம் அ பிஸ்னஸ் கோச், நீங்கள் வந்து கிளாரிட்டி எடுத்துக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி யூ கேன் டேக் ஆக்ஷன் அப்படிங்கும்போது தென் அவங்கள கால் டு ஆக்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டோரி ஓரியன்டான, என்கேஜ்மெண்ட் ஓரியன்டான நம்ம கொண்டு வரலாம். ஸோ தீஸ் ஆர் த வெரி பவர்ஃபுல் 2 different மாடல்ஸ். நான் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இந்த 2 மாடல்ஸ் வந்து எய்டா அண்டு இந்த ஸ்டோரி மெத்தட்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுங்கிறது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கிடையாது. நம்ம கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சரோடு பண்ணால் தான் அது வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ தட் வில் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் த பர்சனல் பிராண்டிங், ரைட்? அப்போ ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் பர்சனல் பிராண்டிங் இஸ் த கீ. ஸோ பர்சனல் வேல்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், பர்சனல் பிராண்டிங்கை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. பர்சனல் பிராண்டிங் க்ரியேட் பண்ணால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், விச் இஸ் த ஈகோ சிஸ்டம் க்ரியேஷன். ஈகோ சிஸ்டம் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், ரைட்? இதில் பேசினேன். ஸோ ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம பிஸ்னஸை நம்மளோட பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் அளவுக்கு நம்ம டெவலப் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற டூல் தான் பர்சனல் பிராண்டிங். ஸோ அதனால தான் நம்ம பர்சனல் பிராண்டிங்கை நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப கோரான ஒரு கான்செப்டாக நம்ம டீப்பாக பார்த்துட்ருக்கோம்.